Hi friends, welcome to LSM Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து இப்ப சுடு தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. குளிப்பாட்றதுக்கு நல்லா காஞ்சிச்சு தண்ணி ரெண்டு பாப்பாக்குமே வந்து சுடு தண்ணியே குளிப்பாட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு climate வந்து ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து இட்லியும் மினி இட்லி, பெரிய இட்லி அப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஒண்ணா அதிலே நான் வேக வச்சிட்டேன். பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் கொடுத்து அனுப்பலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போ வந்து குளிச்சிட்டு வந்து சாப்பிட போறாங்க. அதுக்கு வந்து சட்னி வந்து ரெடி வேர்க்கல்ல உடைச்ச கல்ல தேங்காய் பூண்டு புளி உப்பு எல்லாம் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு சட்னி சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. அவ்வளோதான். வேற என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் எல்லாமே நான் நைட்டே விளக்கி வச்சிருவேன். எனக்கு காலைல எழுந்திரிச்சு விளக்கிட்டு இருக்க இதுவாக இருக்கும். இந்த வேலையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கணும். நைட்டே எல்லாமே விளக்கி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். காலைல எழுந்திரிச்சு டிஃபனு சாப்பாடு இது செய்யணும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னும் பேரிச்சம்பழமும் தான். அவளுக்கு லஞ்ச் கிடையாது, ஆஃப்டர்நூன் வந்துடுவா. இப்போ ஆஃப்டர்நூன் வ்ளாக் பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒலை வச்சுட்டேன். அப்புறமா வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன் வடை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கு. இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு பீன்ஸு குடமிளகா ஸ்வீட் கார்னு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுச்சு. ஒரு 2 பாத்திரம் மட்டும் இருக்குது. அது அப்புறமா விளக்கலாம், சமையல்லாம் முடிச்சுட்டு விளக்கலாம் அப்படின்ட்டு உளுந்து மட்டும் அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பாப்பா வந்து வடை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். சாப்பாடு ரெடியானதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காய் எல்லாமே வதக்கி சாப்பாடோடு வந்து போட்டாச்சு. இப்போ சூடு வந்து கொஞ்சம் ஆறினோடனே சாப்பாடை கலரிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இந்த கேரட் பீன்ஸ் அப்புறம் வந்து குடமிளகா ஸ்வீட் கார்ன் அப்புறம் வந்து பச்சை மிளகா வெங்காயம் இவ்வளோ தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவை. அப்புறம் ரைஸ் வந்து வடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு எதுவுமே போடக்கூடாது. வெங்காயம் பச்சை மிளகா வதக்குனதுக்கப்புறமா எல்லா காயுமே போட்டு நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கோங்க. இன்னும் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சிக்கன் போட்டு செய்யணும் செஞ்சுக்கோங்க. எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஹாப்பிமா இல்லைன்னா மேகி மசாலா எதுனாலும் ஆட் பண்ணி சாப்பாடில் போட்டு கலர்னிங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்களா, இது உளுந்து ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். பார்த்தா கரண்ட் போயிடுச்சு வடைக்கு. சரி கரண்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ பாப்பா வர டைமு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சுது. பாத்திரம் மட்டும் இருக்குது, விளக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இதை கலரிட்டால் சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சூடாக இருக்கும் போது கலராதிங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.